இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரதான குழாயில் கசிவு ஏற்பட்டிருந்ததை பெட்ரோனஸ் உறுதிப்படுத்தியது. இன்று காலை மணி 8:10க்கு பூச்சோங் புத்ரா ஹைட்ஸ் அருகில் ஏற்பட்ட இத்தீ சம்பவத்தை தொடர்ந்து பெட்ரோனஸ் கேஸ் நிறுவனத்தின் பிரதான குழாயில் கசிவு ஏற்பட்டிருந்ததை பெட்ரோலியம் நேஷனல் பிரஹத் பெட்ரோனஸ் உறுதி செய்துள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த எரிவாயு குழாய் மூடப்பட்டுள்ளதாகவும் அனைத்து முக்கிய தரப்பினருக்கும் இது தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பெட்ரோனஸ் அகப்பக்கத்தில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. புத்ரா ஹைட்ஸ் டாமன்சாரா பூச்சோங் நெடுஞ்சாலையின் கிலோமீட்டர் 2 மற்றும் புத்ரா பெஸ்தாரி ஆகிய பகுதிகளில் உள்ள 3 அருகிலுள்ள பெட்ரோனஸ் எரிவாயு நிலையங்கள் இச்சம்பவத்தில் பாதிக்கப்படவில்லை. இருப்பினும் பாதுகாப்பு அம்சம் கருதி அந்த எரிவாயு நிலையங்களின் பல்பொருள் கடைகள் மூடப்பட்டன. இச்சம்பவத்தை தொடர்ந்து நிலைமையை கையாள தற்போது அமலாக்க தரப்பினருக்கு பெட்ரோனஸ் அணுக்கமான ஒத்துழைப்பை வழங்கி வருகிறது. சுற்றுப்பகுதியில் உள்ளவர்கள் அச்சுற்றுச்சூழல் மற்றும் நாட்டிற்கான எரிவாயு விநியோகத்தின் பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு பெட்ரோனஸ் உத்தரவாதம் அளித்துள்ளது. பூச்சோங் தீச்சம்பவம் முதலுதவி வழங்கும் தற்காலிக இடமாக ஸ்ரீ மகாகாளியம்மன் ஆலயம் விளங்கியது. எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி வழங்கும் தற்காலிக இடமாக சுபாங் ஜெயா புத்ரா ஹைட்ஸில் உள்ள ஒரு வழிபாட்டு தளம் பயன்படுத்தப்படுகிறது. பாதிக்கப்பட்ட அனைவரும் இன மத வேறுபாடின்றி அமலாக்க அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் துணையுடன் தீயணைப்பு நடவடிக்கை மையத்திற்கு அருகில் உள்ள ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை நமக்கு தெரிந்தது. தீக்காயங்கள், காயங்கள் மற்றும் சுவாசிப்பதற்கு சிரமப்படுபவர்கள் என்று இச்சம்பவத்தில் சிறு காயங்களுக்கு ஆளானவர்களுக்கு ஆலய வளாகத்தை சுற்றிலும் சுகாதார பணியாளர் சிகிச்சை அளித்தனர். பின்னர் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் தீயணைப்பு வாகனங்கள், போலீஸ் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் ஆகியவற்றின் பயணத்திற்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் அவற்றின் பயணத்திற்கும் போக்குவரத்தை கட்டுப்படுத்தவும் ஒத்துழைப்பு நல்கினர். இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அல்ஃபலா USJ 9 பள்ளிவாசலும் திறக்கப்பட்டுள்ளதாக அப்பள்ளிவாசலின் முகநூல் பக்கத்தில் அதன் தரப்பினர் தெரிவித்தனர். அப்பகுதி மக்கள் தற்காலிகமாக ஓய்வு எடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட பள்ளிவாசல் எப்போதும் திறந்திருக்கும் என அப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சம்பவ இடத்திற்கு அருகில் வசிப்பவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். வீடமைப்பு பகுதிக்கு அருகில் ஏற்பட்ட இத்தீச்சம்பவத்தில் அப்பகுதிக்கு அருகில் வசித்தவர்களை தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றினர். எரிவாயு குழாயில் ஏற்பட்ட கசிவை தொடர்ந்து சுமார் 500 மீட்டர் உயரத்திற்கு தீ பரவியதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை நடவடிக்கை பிரிவு துணை இயக்குனர் அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். சுபாங் ஜெயா, பூச்சோங், ஷா அலாம், புக்கிட் ஜெலுத்தோங், சைபர் ஜெயா, ரவாங், தென்கிளான், வடகிளான், டாமன்சாரா ஆகிய பகுதிகளை சேர்ந்த சுமார் 41 தீயணைப்பு மற்றும் மீட்பு படை உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இச்சம்பவத்தில் அப்பகுதிக்கு அருகில் இருந்த வீடுகளும் கார்களும் சேதமடைந்துள்ளதோடு பொதுமக்களும் காயத்திற்கு ஆளாகியுள்ளனர். காலை 8 மணிக்கு நாங்கள் எழுந்ததும் திடீரென்று வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டது. பின்னர் கூரை கீழே விழத் தொடங்கியது. நாங்கள் கீழே சென்று பார்த்தோம். பின்னர் நாங்கள் வெளியே வந்தபோது அனைத்து நெகிழி பொருட்களும் உருகிவிட்டன. ஆக வெளியேற வேண்டுமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் காரிலும் புகை இருந்தது. அதனால் நான் அங்கிருந்து வெளியேற முடிவு செய்தேன் என பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான லீ வெங்கென் தெரிவித்தார். இச்சம்பவத்தின் போது தங்களின் குடியிருப்பு பகுதியில் வலுவான அதிர்வு உணரப்பட்டதாக அவர்கள் கூறினர். கோவில்களுடன் அவசர கூட்டம் இந்து சங்கம். மலேசிய இந்து சங்கம் நாடு முழுவதும் உள்ள கோவில்களுடன் அவசர கூட்டத்தை அறிவித்துள்ளது என்று அதன் Facebook கணக்கில் ஒரு பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மசூதி கட்டுவதற்காக சர்ச்சைக்குரிய கோவில் இடமாற்றத்தை தொடர்ந்து நடைபெறும் இந்த கூட்டம் ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 8 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை கோலாலம்பூரில் உள்ள பிரிக்ஃபீல்ட்ஸில் நடைபெற உள்ளது. இந்தியாவின் ஜாலான் மஸ்ஜித்தில் உள்ள 130 ஆண்டுகள் பழமையான தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலை இடமாற்றம் செய்வது எதிர்வினைகளை தூண்டியுள்ளது. சமூக ஊடக பயனர்களில் ஒரு பகுதியினர் இந்த கோவில்களின் சட்டப்பூர்வ நிலை குறித்து கவனம் செலுத்துகின்றனர். அத்தகைய கோவில்கள் குறித்து புகார் அளிக்க ஒரு Facebook குழுவும் உருவாக்கப்பட்டது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக முன்னாள் மலேசிய வழக்கறிஞர் தலைவர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் மற்றும் N சுரேந்திரன் உள்ளிட்ட தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் குழுவை பிரதிநிதித்துவப்படுத்துடன் வழக்கறிஞர்கள் கோவில் சட்டவிரோதமானது அல்ல என கூறி ஒரு விளக்கத்தை வெளியிட்டனர்.
இந்து சங்கத்தின் முகநூல் பக்கத்தில் அனைத்து இந்து கோவில்களையும் அடையாளம் கண்டு ஆவணப்படுத்த MHS நாடு தழுவிய பதிவு இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று ஒரு கருத்து முன்மொழியப்பட்டது. நிலச்சட்டங்கள், வர்த்தமானி செயல்முறைகள், நிர்வாகம் மற்றும் இணக்கம் குறித்து கோவில் குழுக்களுக்கு கல்வி கற்பிக்க கூடுதல் பட்டறைகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தது. கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் 5 வாகனங்கள் மோதிய லாரி ஓட்டுநருக்கு 4 நாட்கள் தடுப்பு காவல். கோலாலம்பூர் காராக் விரைவு சாலையில் நேற்று 3 குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பயங்கர விபத்து தொடர்பான விசாரணையில் உதவுவதற்காக லாரி ஓட்டுநரை 4 நாட்கள் காவலில் எடுத்துள்ளதாக ஜைஹாம் ஹகார் தெரிவித்தார். கவனக்குறைவாக அல்லது ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தியதற்காக 52 வயது சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 41(1) உட்பிரிவின் கீழ் விசாரணையில் உதவுவதற்காக இன்று காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக பெந்தோங் காவல்துறை தலைவர் ஜைஹாம் கஹார் தெரிவித்தார். லாரி ஓட்டுநர் நேற்று பெந்தோங் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். ஓட்டுநருக்கு 4 குற்றங்களுக்கு பதிவு செய்துள்ளது. அவருக்கு போதைப்பொருள் சோதனையில் எந்த பாதிப்பும் இல்லை என்று ஜைஹாம் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். 5 டன் லாரி மற்றும் 4 வாகனங்கள் மாலை 4:55 மணிக்கு நடந்த விபத்தில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 4 பேர் காயமடைந்தனர்.